Assalamu alaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 7.1ல உள்ள 18th sum. Find the matrix A such that 2 minus 1 1 0 minus 3 4 A transpose is equal to minus 1 minus 8 minus 10 1 2 minus 5 9 22 15. சரியா? ஒரு 3/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸை ஏ டிரான்ஸ்போஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? சொல்யூஷன் பார்ப்போம். அதில் கொடுத்தது என்னதுன்னு எழுதிக்கிடுவோம். -3 4 A transpose equal to minus 1 minus 8 minus 10 1 2 minus 5 9 22 50. சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 ரோவும் 2 காலம் இருக்குது. சரியா? அப்போ 3/2 இருக்குது. எனக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது? 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ என்னுடைய ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கணும்? 2/3 இருக்கும். சரியா? அப்போ இது இதுக்குள்ளது, இது இதுக்குள்ளது, இது இதுக்குள்ளது. சரியா? அப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ்னே ஒரு மேட்ரிக்ஸை எடுக்கேன். லெட் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2 ரோ 3 காலத்தை வச்சு வேணும். அப்போ ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு எடுத்தாச்சு. சரியா? இப்போ இதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 minus 1 1 0 minus 3 4 A B C D E F equal to minus 1 minus 8 minus 10 1 2 minus 5 9 22 50. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 2A minus D. First row with second column 2B minus E. First row with third column 2C minus F. Yeah. அடுத்து second row with first column A plus 0. Second row with second column B plus 0. Second row with third column C plus 0. அடுத்து third row with first column minus 3A plus 4D. அடுத்து third row with second column minus 3B plus 4E. Third row with third column minus 3C plus 4F equal to minus 1 minus 8 minus 10 1 2 minus 5 9 22 50. சரியா? Equating the corresponding entries. சரியா? corresponding entries equate பண்ணுறேன். அப்போ 2A minus D equal to minus 1. அதுக்கப்புறம் 2B minus E equal to minus 8. அப்புறம் 2C minus F is equal to minus 10. ரெண்டாவது ரோவில் A equal to 1 கிடைக்கி, B is equal to 2 and C is equal to minus 5. சரியா? இதை தூக்கி இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 into 1 minus D is equal to minus 1. சரியா? இதிலிருந்து 2 minus D is equal to minus 1
minus d is equal to minus 1 minus 2 which is equal to minus 3. Therefore d is equal to என்ன கிடைக்கு வெறுமனே 3. சரியா? d னுடைய ஆன்சர் கிடைச்சிட்டு. அடுத்து இதில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க 2 into 2 minus e equal to minus 8. சரியா? இதில் இருந்து 4 minus e is equal to minus 8. Minus e is equal to minus 8 minus 4. அப்போ minus e is equal to minus 12. e equal to 12. சரியா? அடுத்து two into minus 5 minus f is equal to minus 10. Minus 10 minus f is equal to minus 10. Therefore, minus f is equal to minus 10 plus 10 equal to 0. Therefore, f னுடைய value என்ன இருக்கு? This implies f is equal to 0. சரியா? a b c d e f எல்லா வேல்யூமே கால்குலேட் பண்ணுங்க. Therefore, a transpose is equal to 1 2 minus 5 3 12 0. எனக்கு என்ன தேவை? a தான் தேவை. அப்போ ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். சரியா? அப்போ 1 3 2 12 minus 5 0. இதுதான் என்னுடைய a மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.1ல் உள்ள 19th சம். இஃப் a equal to 1 2 2 2 1 minus 2 x 2 y is a matrix such that a into a transpose is equal to 9 9. Find the value of x and y. இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸும் ஒய் இருக்குது, அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா 9 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி அதுலேருந்து என்னுடைய எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? சொல்யூஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? a ஈக்குவல் டு 1 2 2 2 1 minus 2 x 2 y. சரியா? இதிலிருந்து a transpose is equal to ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். 1 2 2 2 1 minus 2 x 2 y. அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். a இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் a into a transpose is equal to 9i. சரியா? a வந்து கொடுத்த மேட்ரிக்ஸ் 1 2 2 2 1 minus 2 x 2 y. a transpose 1 2 x 2 1 2 2 minus 2 y equal to 9 into 1 0 0 0 1 0 0 0 1. சரியா? இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 1 + 4 + 4. ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 2 + 2 minus 4. First row with third column x plus 4 plus 2y. சரியா? அடுத்து second row with first column 2 plus 2 minus 4. Second row with second column 4 plus 1 plus 4. Second row with third column 2x plus 2 minus 2y. Third row with first column x plus 4 plus 2y. Third row with second column 2x plus 2 minus
2y. Third row with third column, x square plus 4 plus y square. சரியா? equal to இதை 9 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 0 0 0 9 0 0 0 9. சரியா? இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ். Equating the corresponding entries. இப்போ இதில் x இருக்குது, y இருக்குது, இதுலேயும் xy இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இது இருக்குது. அதை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் வரும்? இதில் 2, இதில் ஒரு 3, 5 ஈக்குவேஷன். சரியா? அப்போ x + 4 + 2y = 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து 2x + 2 - 2y = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து x + 4 + 2y = 0. தேர்ட் ஈக்குவேஷன். 2x + 2 - 2y = 0. என்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் x square + 4 + y square = 9. என்னுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரியா? இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஈக்குவேஷன் 1 and 2 எடுக்கேன். சரியா? 1 implies x + 2y = -4. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2x - 2y = -2. ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணுறேன். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3x. 3x = -6. சரியா? இதிலிருந்து x = -6 / 3 கேன்சல் ஆயிரும். 2 times, therefore -2. This implies x = -2. சரியா? x உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சா substituting x = -2 in equation number 1. சரியா? அப்போ -2 + 4 + 2y = 0. 2 + 2y = 0. 2y = -2. y = -2/2. 2 and 2 cancel ஆகி which is equal to 1 ஆயிரும். -1. Therefore y = -1. சரியா? x ஐயும் y இருந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை கரெக்டானு செக் பண்ணிக்கிடுவோம். சரியா? சப்ஸ்டிடியூட்டிங் x = -2, y = -1 in equation number 5. 5 என்ன இருக்கு? x square + 4 + y square = 9 இருக்கு. x square, xக்கு பதில் என்ன இருக்கு? -2 the whole square + 4 -1 + -1 the whole square. சரியா? இதனுடைய வேல்யூ என்ன இருக்கு? இது வந்து 4 + 4 + 1 which is equal to 9. சரியா? therefore 9 = 9 ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore என்னுடைய x-னுடைய வேல்யூ என்ன இருக்கு? therefore x is equal to -2 and y is equal to -1. தான் என்னுடைய ஆன்சர். எக்ஸசைஸ் 7.1ல 28th சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். சரியா? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த மேட்ரிக்ஸ் A = 0 1 -2 -1 0 x³ 2 -3 0 இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதனால் முதல்ல எனக்கு என்ன தேவை, ஏ டிரான்ஸ்போஸ் தேவை. அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிப்போம். முதல்ல சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 0 1 -2 -1 0 x cube 2 -3 0. சரியா? இதிலிருந்து என்னுடைய A transpose is equal to ரோவையும் காலத்தையும் மாத்திர 0 1 -2 -1 0 x cube 2 -3 0. சரியா? இதிலிருந்து the matrix A is skew symmetric if A equal to minus A transpose. ரெண்டு ஈக்குவேட் பண்ணி அதிலிருந்து எக்ஸினுடைய வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 -2 -1 0 x cube 2 -3 0 equal to minus of 0 -1 2 1 0 -3 -2 x cube 0. சரியா? அப்போ x cube is equal to இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸும் மைனஸும் சேர்ந்து என்னவா மாறிடும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஈக்குவேட் பண்ணுறேன். ஒரே x cube மட்டும் தானே இருக்குது, டேரெக்டாகவே ஈக்குவேட் பண்ணிடுவோம். அப்போ x cube is equal to minus of minus 3 which is equal to plus 3. x cube is equal to 3னா cubic root எடுக்க ரெண்டு சைடும். அப்போ x is equal to 3 the whole power 1/3. இதுதான் என்னுடைய ஆன்சர் ஃபார் x. சரியா? therefore answer is equal to x is equal to 3 the whole power 1/3. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். if 0p3 2q square minus 1 or 1 0 is q symmetric then find the value of p q and r. முதல்ல உள்ள இதில் வெறும் x மட்டும் தான் இருந்தது. இங்கே என்ன இருக்குன்னா p q rன்னு இருக்குது. சரியா? கொடுத்த மேட்ரிக்ஸை a மேட்ரிக்ஸ்னு முதல்ல எடுத்துக்கிடுவோம். சொல்யூஷன் செகண்ட் பார்ட். சரியா? லெட் a equal to 0 p 3 2 q square minus 1 r 1 0. A transpose is equal to ரோவையும் காலத்தையும் மாத்திரேன் 0 p 3 2 q square minus 1 r 1 0. The matrix A is skew symmetric if A equal to minus A transpose. சரியா? என்னுடைய A என்ன இருக்கு, 0 p 3 2 q square minus 1 r 1 0. A transpose minus of 0 2 r p q square 1 3 minus 1 0. சரியா? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். இப்போ p is equal to
முதல்ல p இஸ் ஈக்குவல் டு மைனஸோடு சேர்த்து எழுதுங்க -2. அப்போ பியினுடைய வேல்யூ டைரெக்டாக கிடச்சிட்டு p இஸ் ஈக்குவல் டு -2. அடுத்து r இஸ் ஈக்குவல் டு அதுவும் டைரெக்டாக கிடைக்கி -3. சரியா? அடுத்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? q² கால்குலேட் பண்ணணும். q²ங்கும் போது q² இஸ் ஈக்குவல் டு -q²ன்னு கிடைக்கும். அப்போ இதிலிருந்து q² ப்ளஸ் q² இஸ் ஈக்குவல் டு 0. 2q² இஸ் ஈக்குவல் டு 0 implies q ஈக்குவல் டு 0. சரியா? therefore என்னுடைய ஆன்சர் p இஸ் ஈக்குவல் டு -2, q ஈக்குவல் டு 0, r ஈக்குவல் டு -3. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். தெளிவே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.